Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸைஸ் 3.8 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க ஃபாலோயிங் சப்டிவிஷன்ஸை அதாவது கொடுத்துருக்க ஃபாலோயிங் சப்டிவிஷன்ஸில் பாலினாமியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாலினாமியல்ஸை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணினா சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்போவுமே ஒரு இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஃபேக்டர் வந்து தேவைப்படும். அந்த ஃபேக்டரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால் ஃபேக்டரைஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, x³ -3x² -10x + 24 வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஃபேக்டரைஸ் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு x = 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ கொடுத்துருக்க பாலினாமியல் p(x)ன்னு கன்சிடர் பண்ணனா p(x) = x³ -3x² -10x + 24. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா p(1) = 1³ -3 × 1² -10 × 1 + 24. அப்படின்னா 1 -3 -10 + 24. 1 - 3யோட வேல்யூ -2 -10 + 24. -2 - 10ஓட வேல்யூ -12 + 24. 24 - 12ஓட வேல்யூ எனக்கு 12 வந்து கிடச்சிருக்கு. இது 0வோட ஈக்குவல் கிடையாது. இப்போ நான் p(x)க்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா -1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறேன். அப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக p(x)ல் -1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா -1 to the whole cube -3 × -1 to the whole square -10 × -1 + 24. அப்படின்னா -1ல் க்யூப் பண்ணனா -1, அடுத்து -3, -× வந்து ப்ளஸ், அப்படின்னா +10 + 24. -1 - 3யோட வேல்யூ -4 + 24 + 10ஓட வேல்யூ 34. அப்படின்னா 34 - 4ஓட வேல்யூ 30. அதுவும் 0வோட ஈக்குவல் கிடையாது. இப்போ எக்ஸோட வேல்யூ 1 -1 ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ரெண்டுமே எனக்கு ஃபேக்டராக கிடைக்கல. இப்போ எக்ஸோட வேல்யூ 2 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். அப்படின்னா p(x)ல் வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணனா 2 to the whole cube -3 × 2 to the whole square -10 × 2 + 24. அப்படின்னா 2வை க்யூப் பண்ணால் 8 -3 × 2வை ஸ்கொயர் பண்ணனா 4 -10 × 2 வந்து 20 + 24. அப்படின்னா 8 - 3 × 4 வந்து 12 -20 + 24ஓட வேல்யூ எனக்கு 4 வந்து கிடைக்கும். அடுத்து 8 - 12ஓட வேல்யூ -4 -4 + 4ஓட வேல்யூ எனக்கு 0 கிடச்சிச்சு. எனக்கு எப்போ 0 கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 2ஆக இருக்கிறப்ப. இப்போ இந்த +2 இங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -2 ஆகும். அப்படின்னா x - 2ங்கிறது ஒரு ஃபேக்டர் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணணுன்னா சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி தான் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். எனக்கு ஃபேக்டர் வந்து எப்போ கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா -2ல் தான் வந்து எனக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப கிடச்சிச்சு. அந்த 2வை வந்து நான் இங்கே வெளியில் எழுதிக்கிறேன். அடுத்தது உள்ளக்க வந்து கொடுத்துருக்க பாலினாமியல்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதணும். இதோட கோஎஃபிஷியன்ட் 1, இதோட கோஎஃபிஷியன்ட் -3, இதோட கோஎஃபிஷியன்ட் -10, அடுத்து 24. அதை முதல்ல நான் இங்கே எழுதிக்கிறேன். 1 -3 -10 அடுத்து 24. இப்போ எப்போவுமே ஸ்டார்டிங்கில் 0வை யூஸ் பண்ணி தான் ஆட் பண்ணோம். அப்படின்னா எனக்கு 1 + 0 வந்து 1, அடுத்து 1 × 2 வந்து 2. 2 - 3யோட வேல்யூ எனக்கு -1, -1ஓட 2வை மல்டிப்ளை பண்ணனா எனக்கு -2 வந்து கிடைக்கும். அடுத்து -2 - 10ஓட வேல்யூ -12, -12லையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு -24 வந்து கிடச்சிருக்கு. ஏற்கனவே எனக்கு ஒரு ஃபேக்டர் வந்து கிடச்சிருந்துச்சு. x - 2ங்கிறது ஒரு ஃபேக்டர் அப்படிங்கிறத இங்கே பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு இங்கே x³ தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஒரு பாலினாமியல். இப்போ எனக்கு இங்கே எதில் ஸ்டார்ட் ஆகும்னா x² வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது எக்ஸுங்கிற டேர்ம், அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ x²ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1, அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து -12, -6 அடுத்து -12. அப்படின்னா நான் இங்கே இதை இன்னும் கூட இங்கே x² இருக்குது. அப்படின்னா x² எக்ஸாக வந்து நான் இது பண்ணால் அதை கூட கொஞ்சம் ஃபேக்டரைஸ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா டி டேபிள் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நான் 2 நம்பர் வந்து சூஸ் பண்ணால் அந்த 2 நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணால் -12 வந்து கிடைக்கணும். அதே 2 நம்பரை ஆட் பண்ணனா -1 வந்து கிடைக்கணும். நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னென்னா -4 and 3. இந்த 2 நம்பரை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே எக்ஸ் வந்து எழுதிக்கிறேன். அப்படின்னா x - 2ங்கிறது ஒரு ஃபேக்டர், அடுத்து x - 4ங்கிறது ஒரு ஃபேக்டர், x + 3ங்கிறது இன்னொரு ஃபேக்டர்.
இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x³ - 3x² - 3x + 2 கொடுத்துருக்காங்க. இதை நான் p of xங்கிற பாலினாமியலாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா p of x is equal to 2x³ - 3x² - 3x + 2. இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். நான் இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா -1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். அப்படின்னா p of -1 is equal to 2 × -1 to the whole cube -3 × -1 to the whole square -3 × -1 + 2. இப்போ இங்கே 2 into -1 க்யூப் பண்ணனா -1 கிடைக்கும். அடுத்து -3 × 1, அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 × 1 வந்து 3 + 2. அடுத்து 2 × -1 -2, அடுத்தது -3 + 3 + 2 வந்து கிடச்சிருக்கு. -2 + 2 கேன்சல், -3 + 3 கேன்சல். அப்படின்னா எனக்கு கடைசியில் 0 வந்து கிடச்சிச்சு. 0 எப்போ கிடைக்குன்னா எக்ஸோட வேல்யூ -1 இருக்கிறப்ப. இப்போ இந்த -1 நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா +1 வந்து கிடைக்கும். அப்படின்னா x + 1ங்கிறது ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். இப்போ எனக்கு ஃபேக்டர் வந்து கிடச்சிருச்சு. அடுத்து கொடுத்துருக்க பாலினாமியலை ஃபேக்டரைஸ் வந்து பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு எப்போ வந்து எனக்கு எக்ஸோட அதாவது p of xோட வேல்யூ 0 வந்திருக்குன்னா எக்ஸோட வேல்யூ -1 இருக்கிறப்ப அந்த -1 வெளில எழுதிக்கிறேன். அடுத்து பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட் 2 -3, அடுத்து -3 2, அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். 2 -3 -3 அடுத்து 2. எப்போவுமே ஸ்டார்டிங்கில் 0வோட ஆட் பண்ணணும். அப்படின்னா 2 + 0 வந்து 2. அடுத்தது 2 × -1 வந்து -2. அடுத்து -3யும் -2யும் ஆட் பண்ணால் -5. அடுத்து -5 × -1 வந்து எனக்கு +5 வந்து கிடச்சிருக்கு. 5யோட ஒரு 3யை மைனஸ் பண்ணனா எனக்கு 2 கிடைக்கும். அடுத்து 2 × -1 வந்து எனக்கு -2 வந்து கிடைக்கும். 2 - 2வோட வேல்யூ 0 கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு எக்ஸு +1ங்கிறது ஒரு ஃபேக்டர். அடுத்தது இங்கே எனக்கு x³ வந்து பாலினாமியல் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படின்னா எனக்கு கொடுத்துருக்க இதை ஃபேக்டரைஸ் பண்ணப்போ எனக்கு என்ன ஸ்டார்ட் ஆகும்னா x² வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து எக்ஸுங்கிற டேர்ம், அடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். x² கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தோம்னா 2x². அடுத்தது -5x + 2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இன்னும் நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த 2x² -5x + 2வை இன்னும் நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா இங்கே சால்வ் பண்ணுறப்ப ஸ்டார்டிங்கில் எனக்கு கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கும். அதனால் நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து இருக்குது. 2 வந்து இருக்கிறப்ப இங்கே லாஸ்ட்டில் இருக்கிற நம்பரோட அந்த 2வை மல்டிப்ளை பண்ணோம். அப்படின்னா 2 × 2 வந்து எனக்கு 4ன்னு கிடச்சிருச்சு. அடுத்தது இங்கே ஒரு -5 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா நான் 2 நம்பர் சூஸ் பண்ணணும். அந்த 2 நம்பரை ஆட் பண்ணனா எனக்கு -5 கிடைக்கணும். அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 4 வந்து கிடைக்கணும். நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 and 1. ஆனால் இங்கே என்ன பண்ணுறேன்னா 2 இடத்துலையும் மைனஸ் வந்து எழுதிக்கிறேன். ஏன்னா -4 × -1 வந்து எனக்கு +4 வந்து கிடச்சிடும். அடுத்து -4யும் -1யும் ஆட் பண்ணால் -5 வந்து கிடச்சிடும். இங்கே எக்ஸ் வந்து எழுதிக்கிறேன். அப்படின்னா x + 1ங்கிறது ஒரு ஃபேக்டர். அடுத்தது x - 4, அடுத்தது x - 1ங்கிறது எனக்கு இன்னொரு ஃபேக்டர். இதான் இந்த செகண்ட் சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -7x + 3 + 4x³ வந்து கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. ஸ்டாண்டர்ட் ஃபார்முங்கிறப்ப இங்கே எனக்கு x³ ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்து x², x2 அப்படின்னுட்டு எனக்கு வரிசையாக வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாகவே இல்லை. ஃபஸ்ட்டு x³ ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் இங்கே x வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதை நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வந்து ஃபஸ்ட்டு வரிசையாக எழுதிக்கிறேன். அப்படின்னா 4x³. அடுத்து x² டேர்ம் எழுதணும். ஆனால் இங்கே x² டேர்மே இல்லைனால 0x² நானாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது எக்ஸ் டேர்ம் -7x, அடுத்தது ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் 3. இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறேன். எக்ஸுக்கு பதிலாக 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ நான் இதை p of xன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். கொடுத்துருக்க பாலினாமியல் 4x³ + 0 × x² -7x + 3. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணனா 4 × 1³ + 0 × 1² -7 × 1 + 3. அப்படின்னா 4 × 1 வந்து 4, அடுத்தது +0 -7 × 1 வந்து 7 + 3. அப்படின்னா எனக்கு 4 + 3 வந்து 7 -7. 7 - 7ங்கிறப்ப எனக்கு 0 வந்து கிடச்சிருச்சு. 0 எப்போ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா x + 1ங்கிறப்ப எனக்கு கிடச்சிருக்கு. இந்த +1 நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -1 வந்து கிடைக்கும்.
நான் x மைனஸ் ஒன்றுங்கிறது தான் எனக்கு கொடுத்துருக்க பாலினாமியலோட ஃபேக்டர். இந்த ஃபேக்டரை யூஸ் பண்ணி நான் இப்போ சிந்தட்டிக் டிவிஷனை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். சால்வ் பண்ணனா எனக்கு இது ஃபேக்டரைஸ் ஆயிடும். சாரி, இந்த செகண்ட் சப்டிவிஷனில் வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். நம்ம இங்கே கடைசி டேர்மில் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் இதை பண்ணியிருப்போம். அப்படின்னா இங்கே எக்ஸ் வந்து என்ன வரும்னா 2x எனக்கு கிடச்சிருக்கும். இங்கேயும் வந்து எனக்கு 2x மைனஸ் 4ங்கிறது ஒரு ஃபேக்டராக கிடச்சிருக்கும். 2x மைனஸ் 1ங்கிறது ஒரு ஃபேக்டராக வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ தேர்ட் சப்டிவிஷனை வந்து கண்டினியூ பண்ணுவோம். இது x மைனஸ் 1ங்கிற ஃபேக்டர்னுட்டு கண்டுபிடிச்சோம். இப்போ சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ 1ங்கிறப்ப தான் எனக்கு இந்த ஃபேக்டர் வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா இங்கே 1 வந்து எழுதிக்கிறேன். இப்போ இதோட பாலினாமியல்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து எழுதிக்கிறேன். 4 0 -7 3. 4 0 -7 3. ஃபஸ்ட்டு எப்போவுமே 0ங்கிற நம்பரை யூஸ் பண்ணி தான் ஆட் பண்ணோம். அப்படின்னா 4 + 0 வந்து 4, 4 × 1 வந்து 4, 0 + 4 வந்து 4, அடுத்து 4 × 1 வந்து எனக்கு திருப்பியும் 4 தான் வந்து கிடச்சிருக்கு. எத்தனை 4? அப்படின்னா 4 - 7ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -3. அடுத்தது -3 × 1ஓட வேல்யூ -3 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 3 - 3ஓட வேல்யூ 0ன்னுட்டு எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு x + 1ங்கிற அதாவது x - 1ங்கிறது ஒரு ஃபேக்டர். அடுத்தது வந்து எனக்கு x² டேர்மில் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து எக்ஸுங்கிற டேர்ம், அடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். x² எதில் ஸ்டார்ட் ஆகும்னா 4ல் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து எக்ஸுங்கிற டேர்மு வந்து 4ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்தது வந்து 3 கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ இந்த 4x² + 4x - 3 கூட கொஞ்சம் வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். அதனால் கூட கொஞ்சம் டி டேபிள் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் வந்து பண்ண போகிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -3 இருக்குது. ஆனால் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் எனக்கு x² முன்னாடி 1 தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்படின்னா இந்த 4யும் 3யும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 12 வந்து கிடைக்கும். அந்த 12 நான் இங்கே எழுதிக்கிறேன். மைனஸ் இருக்கேன்னா -12. இந்த 4 அடுத்து நான் கீழே எழுதிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 நம்பர் சூஸ் பண்ணால் அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -12 கிடைக்கணும். அந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் 4 வந்து கிடைக்கணும். நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னென்னா 6 and 2. இப்போ வந்து எனக்கு -12 வந்து ஆனால் எனக்கு கிடைக்கணும். அதனால் இங்கே ஒரு மைனஸ் வந்து எழுதுனேன்னா 6 × -2 வந்து -12. 6 - 2ஓட வேல்யூ 4 வந்து கிடச்சிச்சு. இங்கே கோஎஃபிஷியன்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 4x. அதனால் இங்கே ரெண்டுலேயுமே 4xன்னு எழுதிக்கிறேன். இப்போ இதை என்னால் கேன்சல் பண்ண முடியும். நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். 2 2s are 4, 2 3s are 6. இங்கே 2 2s are 4, 2 1s are 2. அப்படின்னா எனக்கு இங்கே என்னென்ன கிடச்சிருக்குன்னா x - 1ங்கிறது ஒரு ஃபேக்டர். அடுத்தது 2x + 3ங்கிறது ஒரு ஃபேக்டர். 2x - 1ங்கிறது ஒரு ஃபேக்டர். இதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர் தேர்ட் சப்டிவிஷனுக்கு. அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன். ஃபோர்த்து சப்டிவிஷனில் கொடுத்துருக்க பாலினாமியில் p(x)ன்னு எடுத்துக்கிறேன். p(x) = x³ + x² - 14x - 24. இப்போ எனக்கு எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா p(1) = 1³ + 1² - 14 × 1 - 24. இப்போ 1 கியூப் பண்ணால் 1 + 1 ஸ்கொயர் பண்ணால் 1 -14 × 1 வந்து -14 - 24. அப்படின்னா 2 - 20 30 38. 2 - 38ஓட வேல்யூ -36 வந்து கிடைக்கும். அது 0ஓட நாட் ஈக்குவல். இப்போ எக்ஸுக்கு பதிலாக -1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். அப்படின்னா p(-1) = -1 to the whole cube + -1 to the whole square -14 × -1 - 24. -1 கியூப் பண்ணால் -1, -1 ஸ்கொயர் பண்ணால் +1, அடுத்து -14 × -1 வந்து +14 வந்து கிடைக்கும் -24. -1 + 1 வந்து கேன்சல். 24 - 14 வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா -10 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. அடுத்து நான் எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டேன். எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வேல்யூ வந்து கிடைக்கல. இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறேன்னா -2 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறேன். அப்படின்னா p(x) வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா x³ + x² - 14x - 24. இப்போ எக்ஸுக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா -2 to the whole cube + -2 to the whole square -14 × -2 - 24 வந்து கிடைக்கும். அப்படின்னா -2 கியூப் பண்ணனா எனக்கு -8 கிடைக்கும். -2 ஸ்கொயர் பண்ணனா 4, அடுத்து -× -+14 × 2 வந்து 28 - 24. அப்படின்னா -8 + 4ஓட வேல்யூ -4 வந்து கிடைக்கும். 28 - 24ஓட வேல்யூ +4 வந்து கிடைக்கும். -8
-4 + 4ஓட வேல்யூ 0ன்னுட்டு எனக்கு கிடச்சிச்சு. 0 எப்போ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ -2 இருக்கிறப்ப தான் எனக்கு 0 வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த -2 நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா +2 ஆகும். அப்படின்னா x + 2ங்கிறது ஒரு ஃபேக்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபேக்டரை யூஸ் பண்ணி கொடுத்துருக்க பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்ணணும். எந்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ -2 இருக்கிறப்ப தான் வந்து எனக்கு 0 கிடச்சிருக்கு. அந்த -2வை வெளில எடுத்துக்கிறேன். அடுத்து கொடுத்துருக்க பாலினாமியலோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 1, -14, -24 அதை எழுதிக்கிறேன். அடுத்து இந்த நான் இதை எப்படி ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னா 0 யூஸ் பண்ணி தான் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா எனக்கு 1 + 0 1ன்னு கிடைக்கும். அடுத்து 1 - 2 வந்து எனக்கு -2 வந்து கிடைக்கும். 1 - 2 வந்து நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு -1 வந்து கிடைக்கும். அடுத்து -1 × -2ஓட வேல்யூ பார்க்குறப்ப -× ப்ளஸ் ஆயிரும். அடுத்து 1 × 2 வந்து 2. அடுத்தது 2 - 14ஓட வேல்யூ -12. அடுத்து பார்த்தீங்கன்னா -× ப்ளஸ்ஸு 12 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 24. அப்படின்னா 24 - 24 எனக்கு 0 வந்து கிடச்சிச்சு. அப்படின்னா ஏற்கனவே எனக்கு x + 2ங்கிறது ஒரு ஃபேக்டர் கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து எனக்கு x² டேர்ம், x டேர்ம், அடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். x²ஓட கோஎஃபிஷியன்ட் 1, xோட கோஎஃபிஷியன்ட் -1, அடுத்து எனக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா -12. இதை கூட கொஞ்சம் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணால் அதுக்கு நான் டி டேபிள் யூஸ் பண்ணுறேன். நான் மேலே -12 கீழே வந்து -1. நான் 2 நம்பர் சூஸ் பண்ணுவேன். 2 நம்பரை வந்து நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து -1 கிடைக்கணும். அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு -12 வந்து கிடைக்கணும். நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னன்னா 4 and 3. இங்கே மைனஸ் வந்து போட்டேன்னா -4 × 3 வந்து -12, -4யும் 3யும் ஆட் பண்ணேன்னா -1 வந்து கிடச்சிச்சு. இப்போ நான் இங்கே கீழே ரெண்டுலேயுமே x வந்து எழுதிக்கிறேன். அப்படின்னா எனக்கு x + 2ங்கிறது ஒரு ஃபேக்டர், அடுத்து x - 4, x + 3ங்கிறது இன்னொரு 2 ஃபேக்டர்ஸ். இதான் வந்து 4th சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர். அடுத்தது 5th சப்டிவிஷன். 5th சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வந்து இல்லை. ஃபஸ்ட்டு இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும். எனக்கு x³ அப்புறம் x² டேர்ம் வந்திருக்கணும். வராதனால இதை ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிக்கிறேன். x³ + x² டேர்ம் இல்லைனால 0x² - 7x + 6. இப்போ நான் xக்கு பதிலாக 1ன்னு கன்சிடர் பண்ணுறேன். அப்படின்னா p(x) வந்து நான் என்னென்ன எழுதிக்கிறேன்னா கொடுத்துருக்க பாலினாமியல் x³ + 0x² - 7x + 6 தான் வந்து நான் p(x)ன்னு கன்சிடர் பண்ணுறேன். இப்போ p(x)ல் xக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 1³ + 0 × 1² - 7 × 1 + 6. அப்படின்னா 1 கியூப் பண்ணால் 1, அடுத்து -7 × 1 வந்து -7 + 6. அப்படின்னா 1 - 7ஓட வேல்யூ -6 + 6. -6 + 6ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 0 வந்து எனக்கு கிடச்சிச்சு. 0 எப்போ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா x = 1ங்கிறப்ப. அப்படின்னா இந்த +1 நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா -1 ஆகும். அப்படின்னா x - 1ங்கிறது ஒரு ஃபேக்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த x - 1ங்கிற ஃபேக்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கொடுத்துருக்க பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்ணணும். எந்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு x = 1ங்கிறப்ப தான் எனக்கு 0 வந்து கிடச்சிச்சு. அந்த 1 வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன். அடுத்தது இதோட கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்க பாலினாமியல்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 1, 0, -7, 6 அதை எழுதிக்கிறேன். 1, 0, -7, 6. எப்போவுமே 0 யூஸ் பண்ணி தான் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படின்னா 1 + 0 வந்து 1. அடுத்தது 1 × 1 வந்து எனக்கு 1 கிடைக்கும். 0 + 1 வந்து 1. அடுத்தது 1 × 1 வந்து 1. எத்தனை 1? அடுத்து 1 - 7ஓட வேல்யூ எனக்கு -6 வந்து கிடைக்கும். -6யும் 1யும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா -6 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 6 - 6ஓட வேல்யூ 0ன்னுட்டு எனக்கு கிடச்சிச்சு. அப்படின்னா எனக்கு x - 1ங்கிறது ஒரு ஃபேக்டர். அதை நான் எழுதிக்கிறேன். அடுத்தது x² ஸ்டார்ட் ஆகும். அடுத்து x, அடுத்தது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். x²ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு 1. அடுத்து xோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 1. அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 6 -6 சாரி +6 வந்து இல்லை -6. இப்போ இதை கூட கொஞ்சம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா டி டேபிள் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். அண்ட் மேலே வந்து -6 எழுதிக்கிறேன், கீழே வந்து 1 வந்து எழுதிக்கிறேன். நான் 2 நம்பர் சூஸ் பண்ணால் அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -6 வந்து கிடைக்கணும். அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் எனக்கு 1 வந்து கிடைக்கணும். நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னென்னா 3 and 2. ஏன்னா 3 × 2 வந்து 6. இங்கே -2 போட்டேன்னா 3 × 2 வந்து -6.
அப்படின்னா 3 மைனஸ் 2ஓட வேல்யூ எனக்கு 1 வந்து கிடச்சிடும். இங்கே எக்ஸ் வந்து எழுதிக்கிறேன். அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது ஒரு ஃபேக்டர், எக்ஸ் ப்ளஸ் 3 அடுத்து எக்ஸ் மைனஸ் 2ங்கிறது இன்னொரு ஃபேக்டர். இதான் வந்து 5th சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர். அடுத்தது 6th சப்டிவிஷன். 6th சப்டிவிஷனில் கொடுத்துருக்க பாலினாமியலை வந்து நான் பி ஆஃப் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 10x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 10. அடுத்தது நான் ஒரு ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை பி ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் பி ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1 கியூப் மைனஸ் 10 இன்ட்டு 1 ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் 10 கிடச்சிருக்கு. 1 கியூப் பண்ணால் 1 மைனஸ் 10 மைனஸ் 1 ப்ளஸ் 10 கிடச்சிருக்கு. 1 மைனஸ் 10 கேன்சல், மைனஸ் 10 ப்ளஸ் 10 வந்து கேன்சல். அப்படின்னா எனக்கு 0 கிடச்சிருச்சு. எனக்கு எப்போ 0 கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸோட வேல்யூ 1ங்கிறப்ப தான் 0 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த வேல்யூ அதாவது 1 வந்து நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா எனக்கு -1 வந்து கிடைக்கும். அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது தான் எனக்கு ஃபேக்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு ஃபேக்டர் வந்து கிடச்சிருச்சு. இந்த ஃபேக்டரை யூஸ் பண்ணி நான் இதை ஃபேக்டரைஸ் வந்து பண்ணணும். எதை யூஸ் பண்ண போகிறேன்னா சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு கிடச்சிருக்க வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறப்ப தான் எனக்கு 0 வந்து கிடச்சிருக்கு. அந்த 1 வந்து நான் வெளியில் எழுதிக்கிறேன். அடுத்து இந்த பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ஸ் 1, அடுத்து -10 -1 அடுத்து 10, அதை வந்து நான் எழுதிக்கிறேன் 1 -10 -1 10. எப்போவுமே 0வில் தான் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணால் அப்படின்னா 1 + 0 வந்து 1. அடுத்து 1 × 1 வந்து 1. 1 - 10ஓட வேல்யூ -9. -9 × 1ஓட வேல்யூ -9. -9யும் -1யும் ஆட் பண்ணனா -10 வந்து கிடைக்கும். -10 × 1ஓட வேல்யூ -10. அப்படின்னா 10 - 10ஓட வேல்யூ 0 கிடச்சிச்சு. எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது ஒரு ஃபேக்டர், அது இங்கேயே பார்த்துட்டோம். அடுத்த ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து எக்ஸு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து கிடச்சிருக்கும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா -9, அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து -10. இப்போ இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணனா -10 மேலேயும் -9 கீழேயும் எனக்கு கிடைக்கும். அப்போ நான் 2 நம்பர் வந்து சூஸ் பண்ணணும். அந்த 2 நம்பரை ஆட் பண்ணனா -10 வந்து கிடைக்கணும். அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் -9 கிடைக்கணும். அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் -10 வந்து கிடைக்கணும். நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னென்னா 10 and 1. இப்போ இதை -10 கன்சிடர் பண்ணுன்னா -10 × 1 -10. -10யும் 1யும் ஆட் பண்ணால் -9 கிடச்சிடும். அப்படின்னா எக்ஸு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது ஒரு ஃபேக்டர். அடுத்து எக்ஸ் -10 எக்ஸ் + 1ங்கிறது ஒரு ஃபேக்டர். இதான் இந்த சப்டிவிஷன் 6th சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.